வணக்கம் கூகுள் கேரியர் அனலிஸ்ட் அண்ட் ட்ரைனர். ஸோ இது நம்ம எக்ஸாம் சீசன் அப்படின்னே சொல்லலாம், ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பிரான்ச்சஸ், நிறைய டொமைன்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பீரியட். ஸோ முக்கியமாக இன்ஜினியரிங்கான ஒரு எக்ஸாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஜேஇ மெயின் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதோட பர்பஸ் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு அட்மிஷன் ஃபார் நேஷனல் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் என்ஐடி, IIITs and centrally funded technical institutes, உங்களோட gateway for entering this institute will be this JEE main அப்படின்னு சொல்லுவோம். ஸோ JEE main 2021ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய flexibility கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த flexibility எல்லாமே it is favorable for the students. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள்ல சில flexibility கொண்டு வந்திருக்கிறாங்க. Mainly this JEE 2021 we will be having 4 phases. Okay, so exams வந்து நீங்க 4 phases எழுதலாம். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த 4 phases-ல எழுதும் போது அதுவும் மெயினா இந்த பிப்ரவரி சீசன்ல எழுதுறவங்களுக்கான பெர்சன்டைல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பிப்ரவரி மந்த் எழுதுறவங்களோட பெர்சன்டைல் ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் அதான். மோஸ்ட்லி நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி பிப்ரவரி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ 4 phases தான் நடத்துறாங்க. ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அண்ட் மே. ஓகே, ஸோ பிப்ரவரி எக்ஸாம்ஸ் வில் பி ஃப்ரம் 23 to 26. மார்ச் மந்தோட எக்ஸாம் வில் பி ஃப்ரம் 15 to 18. ஏப்ரல் மந்த் வில் பி ஃப்ரம் 27 to 30. And for May it will be from 24th to 27th. Okay, so this is the time slot set for this exam, JEE Main 2021. Okay, so again இதுல ரெண்டு பர்பஸ் நம்ம JEE-ல நம்ம எழுதுவோம். ஒன் இஸ் ஃபார் JEE பேப்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் மெயின்லி ஃபார் இன்ஜினியரிங். அண்ட் JEE 2A and 2B ரெண்டு பேப்பர் உண்டு. JEE 2A ஃபார் B architecture and JEE 2B for B planning, that is Bachelor of Planning and Bachelor of Architecture. So இந்த ரெண்டு வகையான எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கான பேட்டர்ன் இஸ் லிட்டில் பிட் டிஃபரெண்ட். ஓகே, அந்த எக்ஸாம் தட் இஸ் உங்களோட சப்ஜெக்டோட எக்ஸ்பெக்டேஸ்க்கு ஏற்ற மாதிரி சில பேட்டர்ன் மாத்திருக்கிறாங்க. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பேப்பர் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலி வில் பி ஹேவிங் 90 questions from physics, chemistry and mathematics and 30 numerical questions add பண்ணிருக்காங்க. that is like aptitude questions. so aptitude questionsல like RS Agarwal book வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த புக்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய questions வந்து aptitude questionsக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. and இந்த numerical questionsக்கு எந்த நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. இன்னொரு flexibility என்ன அப்படின்னா, இந்த 30 questionsல நீங்க any 15 questions அட்டெண்ட் பண்ணா போதும். okay, so this is about paper 1, JEE paper 1. this is purely for that is BTech courses. Okay, BTech courses in NITs, IIIT சொல்லுவாங்க, Indian Institute of Information Technology and other centrally funded technical institutes. Okay, so இந்த மூணு வகையான கேட்டகரி ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு போறதுக்கு இந்த JEE மெயின் எக்ஸாம் தான் உங்களோட கேட்வே. ஓகே, ஸோ இதை கிளியர் பண்ணாதான் உங்களால போக முடியும். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் எக்ஸாம் BR2B ன்னு சொல்லுவோம். JEE 2B அப்படிங்கிறது பேப்பர் 2B அப்படின்னு சொல்ற பேப்பர் இஸ் மெயின்லி ஃபார் B architecture. ஸோ இதுல உங்களோட பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா will be having totally 82 questions. அந்த 82 questionsல 30 for maths question, maths as well as numerical, and 50 from aptitude questions and 2 questions from drawing. இந்த மாதிரி 82 questions மொத்தம் இருக்கும். இதுலயும் உங்களுக்கு நியூமரிக்கல் கொஸ்டின்ஸுக்கு எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. as usual MCQ questions-க்கு மட்டும் will be having this -1 as a negative mark. Okay, for every wrong answer you will be detected -1 for every wrong answers. Okay, so இது வந்து that is 2B for B architecture. B plan-க்கு total will be having 105 questions. இதுல 30 from mathematical plus numerical. இதுலயும் அதே மாதிரி தான், நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு எந்த நெகட்டிவ் மார்க்கும் அலாட் பண்றது இல்ல. and 30 for aptitude questions and again 25 for planning. Okay, so totally you will be having 105 questions. I will repeat again: 30 maths question,
50 aptitude questions and for 25 planning based questions. Okay, so planning based questions la pathom appadina or area of say for example a location or a surface area, அதே மாதிரி perimeter based problems, rectangle based problems, இந்த மாதிரி geometrical analysis பேஸ் பண்ணி problems இந்த questions அதிகமா கேட்பாங்க. அதே மாதிரி aptitude questions பொறுத்த வரைக்கும் profit and loss, then streaming problem, strain problem, time speed distance problems ல அதிகமான questions எதிர்பார்க்கலாம். சோ இதெல்லாம் உங்களோட பேசிக்ஸா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, சோ அப்போ ஜேஇ எக்ஸாம்ஸ்ல if you are interested in architecture and planning நீங்க கண்டிப்பா பேப்பர் 2A as well as 2B எழுதணும். அப்படி இல்ல எனக்கு ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் போறது இல்ல, ஐம் கோயிங் ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் பேஸ்ட் அதர் கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல யூ ஷுட் கிளியர் திஸ் JEE 2021 paper 1. Okay, that is mainly for this other branches of engineering in the top institutes. So இப்போ நிறைய other state governments also they are going to prefer this JEE exam. Say for example Uttar Pradesh government announce பண்ணிருக்காங்க இனிமே அவங்க தனியா அவங்க ஸ்டேட் லெவல்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறது இல்ல for admission for their engineering colleges. Only JEE marks பேஸ் பண்ணி தான் அடுத்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸோட மார்க்கா கன்சிடர் பண்ணிட்டு அவங்களோட சீட் அலோகேஷன் பண்ண போறாங்க. ஸோ திஸ் மே பி ஃபாலோட் பை அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ இன் தி ஃபியூச்சர் டேஸ். ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குது. ஸோ ஃபார் எவ்ரி அஸ்பைரிங் இன்ஜினியரிங் அஸ்பைரிங் கேண்டிடேட்ஸ் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றது இட் வில் பி ஆஃப் மோர் அட்வைசபிள் இன் தி ஃபியூச்சர் டேஸ். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலே இட் இஸ் they can almost clear more, ஏன்னா ஒரு 30 to 40% of questions will be depend on mathematics. So அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பட்சத்துல you can easily clear the exams. அது மட்டும் இல்ல ஈஸியா அகைன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இப்போ புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா say for example physics பொறுத்த வரைக்கும் concepts of physics volume 1 and volume 2 by HC Verma இந்த புக்ல இருந்து நிறைய கான்செப்ட்ஸ் கவர் ஆகுது. So in the books நீங்க படிச்சாலும் you can easily get score marks if it comes to physics based questions க்கு ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். And another thing is chemistry பொறுத்த வரைக்கும் உங்களோட NCERT books itself is more enough. இல்ல நீங்க higher normal matriculation students இருக்கிற பட்சத்துல even SCERT books for chemistry is also been wonderfully you can take it as a material for JEE preparation. எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி சிலபஸ் அதிலே உங்களோட NCERT as well as SCERT புக்ஸ்லயே கவர் ஆகுது. And for maths அப்படின்னு யூஸ் பண்ணும்போது you can go for objective mathematics by R.D. Sharma. So இந்த புக்லயே உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இத பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस you can expect for the mathematics part. Okay, so இதெல்லாம் உங்களோட புக்ஸ் பேஸ் பண்ணுது. So அந்த மூணு புக்ஸ் நீங்க வந்து you can prefer for the JEE examination. I will repeat again. For physics பொறுத்த வரைக்கும் concepts of physics volume 1 and volume 2 by HC Verma. And for chemistry it is very obvious you can make use of your NCERT books as well as SCERT books. இத நீ படிச்சாலே it will be more helpful. And for maths அப்படிங்கிற பட்சத்துல objective mathematics by R.D. Sharma இந்த புக்ஸ்க்கு it will be very helpful for your preparation. And for aptitude point of view ல R.S. Agarwal book வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு almost every topics will be covered in this R.S. Agarwal bookலயே உங்களுக்கு கவர் ஆயிரும். சோ இப்போ அந்த எக்ஸாம்ஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ் இஸ் நாட் only for engineering, நிறைய எக்ஸாம்ஸ்க்கு இப்போ இந்த aptitude based questionsங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாராமீட்டரா மாறிட்டு இருக்குது. சோ always have a parallel work with this R.S. Agarwal aptitude questions ஒரு நீங்க preparation பண்ணிட்டே இருக்கிற பட்சத்துல it will be very useful for different exams other than the engineering as well as உங்களோட B architecture B planning அப்பாற்பட்டு நிறைய எக்ஸாம்ஸ்க்கு this aptitude questions will be more helpful. And again இது மட்டும் இல்ல, after this engineering நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் இருக்கு. So அவங்களோட எக்ஸாம்ஸ் is also again it is yet to be released. So again they can expect in the month of May. And so say for example graphic design இது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. So it is of one of the topmost institute for design based courses. If you are very interested in graphics based application, if you are very interested in drawing, if you are very interested in fashion based technologies, so இந்த மாதிரி ஒரு ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் ஸ்கில் பேஸ்டான ஒரு கோர்சஸும் நிறைய இருக்கு. இட் இஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் institutes. Okay, so National Institute of Design Ahmedabadல one of the worldly one of the topmost institution mainly dedicated for design based fields. அந்த மாதிரி institutionsலாம் இருக்கு.
Again, for even for hotel management, we have topmost classes of national importance ஓட இன்ஸ்டிடியூட் இருக்குது டெல்லியில. ஸோ ஸோ இங்கெல்லாம் நம்ம படிக்கும் போது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்ஸுக்கும் we can go with this ஆப்டிடியூட் நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. இந்த ஆப்டிடியூட் எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்பெல்லாம் இப்போ முன்னாடி நம்ம 12th எக்ஸாம் அந்த சிலபஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இனி உள்ள காலங்களில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வரும்போது கண்டிப்பா அந்த ஆப்டிடியூட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அதை பேரலா நம்ம எப்பெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ ஸோ அப்போ நமக்கு ஈஸியான ஒரு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் டு கெட் சீட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். இப்போ இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம அதை விட இன்னும் நிறைய பெட்டரான ஃபீல்ட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ ஐ வில் கிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் whenever possible. உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா ஐ வில் அப்டேட் யூ. ஸோ அதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். அதே மாதிரி ஸ்கில் பேஸ்ட் நிறைய கோர்சஸ் இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக், அந்த மியூசிக் ரிலவெண்டா கூட நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. அங்க போய் நம்ம படிச்சுட்டு யூ கேன் கெட் இன் டு எ வெரி எக்ஸலண்ட் கரியர் இன் தி ஃபியூச்சர். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் நிறைய ஃபீல்ட் இருக்குது. ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், டெய்ரி டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கோர்சஸ் இருக்குது. இங்கேயும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்எம்ஜி. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு லைக் டெய்லி டிமாண்ட் இருந்துட்டே இருக்கக்கூடிய ஃபீல்ட். ஸோ இதெல்லாம் இப்போ ஒரு ஹை லெவல் இண்டஸ்ட்ரி மாதிரி கொண்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய உங்களோட டே டு டே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களாம் பெரிய இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு போயிட்டு இருக்க பட்சத்துல இதுக்கான டிமாண்டும் அதிகமாயிட்டு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் டெய்ரி டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. how to make use of the dairy products, how to preserve the dairy products, and how to manage the products. இந்த மாதிரி எல்லாம் கூட இன்டகிரேட்டட் கோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய ரொம்பவே அதிகமா இருக்குது. ஸோ அண்ட் மெயின்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் நம்ம சொல்லவே அவசியம் இல்லை, நிறைய கோர்சஸ் அக்ரிகல்ச்சர்லயே மாறிட்டு இருக்குது. ஸோ அதோட டெக்னாலஜி பேஸ்டா நிறைய அக்ரிகல்ச்சர்ல இது கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்ஸும் இருக்கு. ஐகார் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிறவங்க அந்த எக்ஸாம்ஸ் ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம்ஸ் நடத்திட்டு they are giving admissions for different agriculture universities and central government institutes க்கு they are giving admissions. so அந்த மாதிரி கோர்சஸ் நிறைய இருக்குது. and NDA கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோர்ஸ், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி நடத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்க்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட அவேர்னஸ் நமக்கு தெரியறது இல்லை. if you are clearing that NDA exam we can get a straight way for entering into the டிஃபென்ஸ். இந்தியன் டிஃபென்ஸ்ல ஈஸியா போக முடியும். ஏர்வேஸ்ல ஏர்வேஸ் அண்ட் நேவி as well as லைக் உங்களோட மெரைன், இந்த மாதிரி இதுக்கு பிரான்ச்சஸ் டொமைன்ஸ் கூட நம்மளால ஈஸியா போக முடியும். ஸோ என்டிஏ கோர்சஸ்க்கும் உங்களோட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஆப்டிடியூட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கும் நீங்க பேரலா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ அகைன் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைய அவேர்னஸோட நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதுங்கிறத ஜஸ்ட் கீப் ஆன் எக்ஸ்ப்ளோரிங் த திங்ஸ். I will update as early as possible almost about all the examinations. So இப்போ கரண்டா இருக்கிறது உங்களோட JEE எக்ஸாம். ஸோ அந்த JEE எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன புக்ஸ் இருக்குங்கிறத I have shared with you. ஸோ இந்த புக்ஸ் இப்போ ஷார்ட் ஸ்பேனா இருக்கிற பட்சத்துல யூ கேன் கோ வித் திஸ் புக். நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணாம நான் இப்ப சொன்ன புக்ஸை மட்டும் கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு யூ கேன் ஹாவ் அ குயிக் வே டு enter the examinations and quick way to get more marks in the examinations. Okay, so other again the registration பாத்தீங்க அப்படின்னா the registration 4 phase நம்ம சொன்னாலே இந்த எக்ஸாம் வந்து 4 phase நடக்கும். JEE மெயின் எக்ஸாம். so one is February, March, April and May. February மந்தோட எக்ஸாம் 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. it will be up to 26 வரை இருக்கும். so March மாசத்தோட registration again after this completion of February you can also get the registration for this March, April and May. again the registration வந்து one time registration ஆவும் நம்ம பண்ணலாம். say for example இந்த February month நான் இந்த எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா I can take the exam for all the seasons also. okay, so நான் 4 எக்ஸாமே எழுத முடியும், 4 பேட்ச்மே நான் அட்டெண்ட் பண்ண முடியும், February, March, April and May. so இந்த 4 எக்ஸாம்ல எந்த எக்ஸாம்ல எனக்கு அதிகமான பெர்சன்டேஜ் எது எடுக்கிறனோ அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. okay, so don't worry about the marks. நான் ஒரு இதுல ஹையரா எடுத்துறேன், இன்னொரு இதுல கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கஷ்டப்பட வேண்டாம். எந்த சீசன்ல நீங்க அதிகமா மார்க் எடுத்திருக்கிறீங்களோ அந்த மார்க் will be considered for your ஜோசா கவுன்சிலிங். தட் இஸ் இதோட எக்ஸாம் வந்து நம்மளோட கவுன்சிலிங் வந்து உங்களோட ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் தான் எடுத்திருப்பாங்க. ஓகே, சோ நீங்க யூ கேன் புட் யுவர் ட்ரை ஃபார் ஆல்மோஸ்ட் 4 சீசன்ஸ் ஆல்சோ. இதான் என்னோட அட்வைஸ். அதுவும் மெயினா சொல்ல போனா இந்த February மந்த்ல கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதினாலே உங்களால நிறைய பெர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் உங்க காம்படிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
ஸோ நீங்க மார்ச் ஏப்ரல் மேக்கெல்லாம் போகும்போது ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல உங்களோட காம்படிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ யூ மே கெட் சம் டைட் காம்படிஷன் இன் தி மந்த் ஆஃப் மே. உங்களோட பெர்சன்டேஜும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிப்ரவரி மார்ச் மந்த்ல எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் இன் டு தி டாப் இன்ஸ்டியூட்ஸ் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓரளவு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த 2 சீசன்ல நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் கெட்டிங் காலேஜஸ், வெரி குட் ஃபார் கெட்டிங் அட்மிஷன்ஸ் இன் டு தி டாப் லெவல் காலேஜஸ். ஓகே, ஸோ இது ஒன்லி ஃபார் தட் இஸ் நம்மளோட NITs, IIITs as well as centrally funded technical institutes. Okay, so இது இல்லாம நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் லைக் VIT as well as அமிர்தா இந்த மாதிரி டீம்டு டாப் லெவல் இன்ஸ்டிடியூட்ஸும் JEE மார்க் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அதுக்கும் யூ கேன் ஏபிள் டு டைரக்ட்லி அப்ளை. ஓகே, ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இல்ல இன்ஜினியரிங் aspirants எல்லாருமே ஆல்மோஸ்ட் யூ ஷுட் பி ரெடி டு அட்டெண்ட் திஸ் JEE எக்ஸாம் டு கெட் யுவர் சீட்ஸ் இன் தி டாப் மோஸ்ட் காலேஜஸ். ஓகே, ஸோ தட் இஸ் தி அட்வைஸ் ஃப்ரம் மை சைட். ஸோ யூ கேன் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படிலாம் படிக்கணுங்கிற டிப்ஸ் எல்லாம் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ இந்த புக்ஸ் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிட்டு யூ கேன் ஸ்ட்ராங்லி யூ கேன் ஃபேஸ் தி எக்ஸாம் வித்வுட் எனி சச் ஒரு டைல்யூஷன் இல்லாம நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த புக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ற வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2021. And will be looking forward for almost every tips for you. Okay, for almost for different examinations what are going to come from the future days. நிறைய டொமைன்ஸ் பத்தி நம்ம இன்னும் பேச போறோம். So as of now the JEE exams prepare பண்றவங்களுக்கு என்னோட best wishes and looking forward to see you in the coming days. Okay, thank you.